அனைவருக்கும் வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது திருக்குறள். இக்குறள் இல்லறவியல் இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் வரும் 45வது குறளாகும். அதன் பொருள், இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் என்கிறார் டாக்டர் மு. வரதராசனார். இதன் பொருளை நாம் இன்னும் சற்றே ஆழமாக நோக்குவோம். அன்பும் அறனும் உடைத்தாய். இங்கே முதலாவதாக குறிப்பிடப்படுவது அன்பு. ஏனெனில் அன்பே அனைத்திற்கும் அடிப்படையானது என்பது திருவள்ளுவரது கருத்தாகும். இதனை பற்றி கூறும் திருவள்ளுவர், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மறத்திற்கும் அகுதே துணை. அதாவது, அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது என்கிறார் டாக்டர் மு. வரதராசனார். எனவே அனைத்திற்கும் அடிப்படையானது அன்பே ஆகும். அதனாலேயே திருமூலர் குறிப்பிடும்போது, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாதரும் அறிகிலார், அன்பே சிவமாதரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என குறிப்பிடுகிறார். எனவே அன்பு சிவம் என்பதெல்லாம் ஒத்த பொருளிலேயே விளங்குகின்றது. எனவே இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு அடிப்படையானது அன்பு. அந்த அன்பிலிருந்தே அறம் வருகின்றது. அந்த அறத்திற்கு கூட அன்பே அடிப்படையானது. அவ்வாறான ஒரு அறம் மிகுந்த வாழ்க்கையே பண்புடைய வாழ்க்கையாக அமையும். எனவே அந்த பண்பு என்பது அறத்தின்பால் விளையும் ஒரு பயனாகும். அதுவே பயனுமாகிறது. அதாவது அன்பை அடிப்படையாக கொண்ட அற வாழ்க்கையின் ஊடாக கிடைக்கின்ற பண்பு நமக்கு பயனாகிறது. அவ்வாறு வாழும் ஒருவனே இறைவனை அடைய முடியும், அதாவது முத்திப்பேர் அடைய முடியும் என்கிறார் திருவள்ளுவர். அதனை தனது 50வது குறளில், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். அதாவது, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் என்கிறார் டாக்டர் மு. வரதராசனார். இங்கே நாம் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவெனில், இல்வாழ்க்கை என்பதற்கு வெறுமனே இல்லறம் என்று மாத்திரம் பொருள் கொள்ளாமல் இவ்வுலக வாழ்க்கை என்று பொருள் கொள்வோமானால் அதன் அர்த்தம் மிகவும் பரந்துபட்ட அளவில் நமக்கு புரியும். எனவே இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு அடிப்படையானது அன்பு. அந்த அன்பிலிருந்து தோன்றுகின்ற அறமே நமது வாழ்க்கையை செழுமையாக நடத்த உதவும். அதன் மூலம் நமக்கு நல்ல பண்புகள் வளரும். அதனால் நாம் இந்த வாழ்க்கையின் பயனை பெறுவோம். அந்த பயன் இறைவனை அடையும் வகையில் நமக்கு வழிகாட்டும், முத்திப்பேரளிக்கும். ஆகவே மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டில் நாம் அனைவரும் அன்பும் அறனும் உடையவர்களாய் பண்பும் பயனும் நிறைய பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். அதற்கு வானுரையும் இறையாசி எமக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும். இக்காணொளியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும், ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.